பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என 5 நிலப்பரப்பில் இதோ குறிஞ்சி நில பகுதியாக இருப்பதால் இது சான்றோர்களுக்கும் அந்த அடிப்படையில் இந்த குறிஞ்சி நிலத்தை அந்த நதி ஓரமாக நின்று எப்படிலாம் வர்ணிப்போம் என்று பார்த்தால் நதி ஓரமாக நின்று வர்ணிப்போம். நதியோரம் நாடல் ஒன்று கொண்டு நாட்டியம் ஆடுகின்றே ஆனந்தம் ஆனந்தம் சொல்லே நதியோரம் நாடல் ஒன்று கொண்டு நாட்டியம் ஆடுகின்றே நினைவில் வாழும் எஸ் சின்ன கருப்பதி வகையான சார்பாக பொன்னாடி பற்றி கவனிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடி செலுத்திய அன்புமிகு பாசமிகு
குருநகரம் கிராமத்துக்கும் மற்றும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்த கொண்டிருக்கும் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் சார்பாகவும் என் கடை குடும்பம் சார்பாகவும் நன்றி நன்றி என்ற வணக்கம். ஆஹா சரி பாருங்கள். ஆகா என்ன அழகான இடம். இந்த இடத்தை ஒரு முறை சுற்றி பார்க்கலாம். நமது கழகத்துக்கான வழி பிறக்குமா என்று எதிர்பார்க்கலாம். சத்தம் ஆகா என்ன இனிமையான குரலோசை. ஆளோரும் 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 ஓம் ஓம் என்று அந்த முருகப்பெருமானுக்காக காத்திருக்கிறார்களோட. ஆகா இந்த அழகான குரலோசை எங்கிருந்து வருகிறது? இந்த சத்தம் எழுப்பிய மங்கை அதோ அருகில் நிற்கும் பறவை மேல் நின்று கொண்டு 1008 பாவையாக நிற்க வேண்டும். அப்பெண்மணியை எப்படிதான் வர்ணிப்பது? ஏனால் ஒரு பூவோடு சேர்ந்தால்தான் 4 மலம் வரும். அதே போல இவரும் முருகனோடு சேர்ந்தால்தான் நல்லி மனம் வரும் என்று நினைக்கிறேன். அதை பார்த்தால் அந்த குரு மாலையில் ஒரு மணியாக இந்த பெண்மணி வர்ணிப்போம்.
இக்கண்ணில் தென்படும் இம்மாது யாராக இருக்கலாம்? இந்த மாதிரி நம்ம எப்படியா வர்ணிப்போம் என்று பார்த்தால் அந்த நானும் உங்கள் உறவை போல போட்டு வர்ணிப்போம். நானும் இந்த உறவை அன்பு
அப்படி வருந்து கொண்டிருந்தால் ஏன்னா எல்லா நடிகரும் சிறப்பான நடிகர்கள் வந்திருக்க இது சிரிப்பு நகைச்சுவை நடிகரும் மற்றும் அந்த அக்கா செல்வி அக்கா அவர்களும் அதே போல வந்திருக்கும் மல்லிநாயகி சிந்துபதி அக்கா இருந்தாலும் சரி அனைத்து பக்கமேல்களும் அதே போல கொத்தங்குளத்தை சேர்ந்த தனபாலன் ரேடியோ செட்டும் மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த வந்திருக்கு வள்ளி வந்து ஏன்னா வள்ளி வந்து பெரியாள் ஏன்னா பெரியப்பால சந்திச்சு வருவாங்க. அவங்க வந்து எங்க வெளியே வந்து ஒரு கேள்வி கேட்டு போனாங்க. என்னன்னா ஆதிநாயகர் என்ன எப்படி ஆதிநாயகர் சந்திச்சது ஆதிநாயகர் சந்திச்சது சரி, ஆதிநாயகர் தம்பி தென்னவனை சந்திக்கணும். நீ ஆதிநாயகனே தம்பி வேணும் நீ சந்திக்கணும். நீ இந்த தென்னவனை ஒரு எழுத்துல இல்ல ஒரு வார்த்தையில முப்பாட்டி போயிட்டுனா இந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன். நான் இன்னைக்கு தேசம் போடல இந்த தேசம். அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. நவகிரகங்கள் 9 இல்லாத கோவில். நான் சொல்றேன் சொல்லாமல இந்த தேசம் போட முடியாது. சொல்லாமல ஏன்னா அந்த வாய்ஸுக்கு நானும் கேட்கல. ஏன்னா என் பெரியப்ப எத்தனையோ வழியை ஓட விட்டு எங்க பெரியப்ப ஆதிநாயகன் அவருக்கு மகனை வந்து நான் வந்து இன்னைக்கு நான் இந்த குருணகுலத்துல உன்னை ஓட விடுறேன். 9 நவகிரகங்கள் இல்லாத கோயில் எங்க இருக்குன்னா ஐயா கேட்டு ஐயா மதுரையில இப்ப போனா பாத்துக்கோங்க. மதுரை தெப்பகுளம் இருக்குல்ல, மதுரை தெப்பகுளம் மாரியம்மன் கோயில 9 நவகிரகங்கள் இருக்காது. என்ன காரணம்னா அங்க சிவலிங்கத்துக்கு மேலே ஏன்னா 9 நவகிரகங்களின் தலைவர் யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் என்ன ஆகும்னா காலகாலத்துல அந்த காலையில உதிக்க போய் அந்த சிவபெருமன் மேலே அந்த ஒளி படியும். அவங்க அப்ப வந்து 9 நவகிரகங்கள் மேல தலைவர் யாரு சூரிய பகவான். சூரிய பகவானே இந்த சிவன் மேல படும்போது தலைவனே இங்க இருக்க போல எதுக்கு 9 நவகிரகங்கள் அப்படி சொல்லி இந்த 9 நவகிரகங்கள் இங்க இருக்காது. இன்னைக்கு போய் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. மதுரை
மாட்டிக்குவோம். முத்தீஸ்வரர் கோயில், அந்த மாரியம்மன் கோயில் முத்தீஸ்வரர் கோயில் அங்கே இருக்கு. அதே மாதிரி நாம வள்ளியம்மாவுக்கு நான் ஒரு கேள்வி வச்சுட்டு போறேன். ஆனா கோவில்னா எல்லா அபிஷேகம் நடக்கும். பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், எல்லா அபிஷேகம் நடக்கும். பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணாதது கோவில் எங்க இருக்கு? ஏன் அந்த கோயில அபிஷேகம் பண்ண மாட்டாங்க? அந்த அபிஷேகம் பாலாபிஷேகம் எதுவுமே நடத்த மாட்டாங்க. அது சொல்லிட்டு நீ வெளியே வா. அப்படி சொல்ல தெரியல, அஞ்சே முகம் வேணும், அப்படியே கழிவு பின்னாடி வச்சு ஓடி. நான் கேட்டது அவங்க நீங்க சொல்றீங்க, அவங்க அதே சொல்லிடுவோம். அந்த கேள்விதானே தெரிஞ்சா வெளியே வா, இல்ல வராத. நான் வெளியே உட்கார்ந்த ஆளுக்கு தெரியுது, உள்ள போட்டிருக்கா வேஷம் போட்டிருக்காலும் தெரியும். தெரிஞ்சா வெளியே வா, இல்ல வராத. அதற்கு முன் யாரோ ஒரு ஆளவன் அங்கமுங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவரை சந்திக்க வேண்டும். அவரை சந்தித்து விட்டு பல விவரங்களை கேட்க வேண்டும். அதற்கு பின்பு இப்ப வழியை சந்திப்போம். இதோ அமுதவழி தெய்வானியாக முருகனை திருமணம் செய்தால் இந்த சுந்தரவழி முருகனுக்காக காற்று தெரிவிக்காமல் போகிறார். அவளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன் ஒரு காவலாளி இருக்கின்றார். அவர் காவலாளியா காவாலியா இல்ல தூக்குவாளியான்னு இப்ப பார்த்துவோம். நாராயணா மொழி பூத்திருக்க அவள் காரை பார்த்திருக்க மாட்டு பாருங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் கலகலான காமெடியா போயிடுச்சு. இனிமேல இப்ப சண்டையே இருக்கு.
அது ஏன்னா என் மருமையனை வந்து நான் மருமையன்னு நினைச்சேன். அந்த ஆளு முன்னையிலேயே முத நாடத்துக்கு வரும்போது வேன்ல ஏற முடியாது. நான் போனேன். வேன்ல ஏற முடியாது, படிக்கட்டுல தூக்கி விட்டு உட்கார வச்சு 12 மணிக்கு பறிச்சா பண்ணு வாங்கி கொடுத்து இப்ப வந்து நாடு இருக்கு. அவங்க அப்பா மயிர் வச்சு போய் படுத்துக்கிடுவாரு. அவனுக்கு சர்வண்டு அன்னைக்கு சும்மா கிடந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட என்னையவே தூக்கி வளர்த்த என்னையவே நீ வந்து காவலாளியா காவாலியா இல்ல 36 தூக்குவாளியா? இவ்வளவு தூரம் கேட்கறேன்னா உனக்கு யாரு தென்னவனே உனக்கு எவ்வளவு ரப்பு ராங்க இருக்கான். நீ வெளியில வா, உன்னை நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சிட்ட நீ என்ன கேள்வி கேட்கிற? முதல் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அப்புறம் பின்னாடி போய் என் தங்கச்சி கேள்வி கேளு. வரப்ப பாப்போம். இத நான் ஜெயிக்கிறேன் அந்த ஆள் ஜெயிக்கிறதா என்னன்றத அப்புறம் பாத்துக்கிடுவேன். இதுக்கு சப்போர்ட் அந்த ஆளுக்கு சப்போர்ட் முக்கிய முதல் சப்போர்ட் மிருதக்காரு. எங்க அப்பா கூட அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சிவா அவருக்கு. அப்புறம் நம்ம எனக்கு வரணும் இல்லையா? உங்களுக்கு பேரு ஆமா, உங்களுக்கு பேரு இல்லையாங்க? உங்க பேருக்கு சப்போர்ட் நான் இழுத்தா போயிடலான்னு பெரிய வருவேன். என்ன 10 வருஷம் இருந்தா பெரிய ஆளா வந்துருவேன். இப்படி சொல்லியே என்ன ஓட்டா கொண்டு இருக்கணும் சப்பு வரப்பேன் பாப்போம். இப்படி மாப்பிள்ள நீ யாரியா? நீ சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ கேட்க மாட்டீங்களா? கேட்டது நான். சொன்னது நான். என்னத்த சொன்ன? என்னத்த கேட்ட? நீ யாருன்னு கேட்டேன். நீ யாருன்னு நான் கேட்டேன். என்ன பேசுற? வணக்கம்மா. நீ யாருன்னு கேட்டா நீ யாருன்னு என்னைய கேட்கிற? ஏன் நீ கேட்ட நான் சொல்ல மாட்டீங்களோ? நான் கேட்ட நீ சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? உன் சட்டமா? ஆமா, என் சட்டே நான் வச்சேந்தே சட்டம். நீ யாரு? நீ யாரு? இடம் ஏனா? இடத்துக்கு பேரு என்ன? இடத்துக்கு பேரு என்ன சொல்லுங்க தெரியலன்னு சொல்லிட்டு போ. நான் சொல்றேன் வேலிமலை சாரன். வேலினா யாகம் பண்ணுவது. யாரும் யார் பண்ணுவா? உங்களை போன்ற முனிவர்கள் ஞானிகள் நோனிகள் எல்லாம் பண்ணுவாங்க. யானைகள் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. யானைகள் நோனிகள். சரி, இப்ப தவறு செய்யுது யாரு? தாங்களை போன்ற முனிவர்கள். அப்ப இந்த இடம் யாருக்கு சொன்னா? ஐயா, ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தீங்கன்னா 10 வருஷம் இருந்தாலும் அந்த வீடு ஒன்று சொந்தமாயிருமா? இரியா அப்ப நீ நானும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் கேட்கிறேன். நீ சொந்த வீடுதான் எல்லாரும் வச்சிருப்பீங்க, அது வேற விஷயம். ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா நான் கேட்கணும்னு பதில் சொல்லணும். யாருக்கு? அப்ப நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா வேற இடம் சொல்ல முடியுமா? வாடகை விட்டுருக்கோம், அவர் காசு தர மாட்டாரு. ரசீது அந்த காலத்துல என்ன ரசீது இருந்துச்சு? நான் கேட்கிறேன், அந்த காலம் ரசீது இருந்துச்சா? அந்த காலத்துல பட்டா போதும் கிடையாது, செப்பு பட்டா என்ன இருக்குல்ல கிடையாது. எனக்கு சொந்தமானா எப்படி பொதுவான உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் தெரியாம இருப்பா எப்படி சொந்தம் உங்களுக்கு? இப்ப ஒண்ணுல ஒரு முனிவர் வர்றாரு, உன் வீட்டுல சாப்பாடு வைக்கிறாரு, நீ சாப்பாடு போடுற, உன் வீட்டு தின்னவங்க சாப்பிடாரு, அவர் இந்த மாதிரி என் வீடு அவங்க வெளியே போனதுல வெளியே போயிருக்கா இருப்பு கேட்டு சொல்றேன். தவறு எதுக்கு பண்றாரு?
எதுக்கு பண்றாரு? நான் பண்றாருல எங்க பண்ணுவாரு? எங்க தான் பண்ணுவீங்க? மலை உச்சியில பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். விளையாட்டுக்கா பேசக்கூடாது. மலை உச்சியில தவம் பண்ணுவீங்க. ஏன் மலை உச்சியில தவம் பண்றீங்க? பதில் சொல்லுங்க. ஏன் கீழே பண்ணலாம்? ஒரு வீட்டுல பண்ணலாம். ஏன் மலை உச்சியில தவம் பண்றீங்க? இருப்பா. அப்ப நீ வந்து நீ வா, நீ மேல பேசு. திருப்பிக்கா நான் பேசுற. அப்ப உன் வீட்டுல உட்காந்து என் வீட்டுல ஏத்துக்கிறேன். நீ திருப்பா. நீ உன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீடு என் வீடு வெளியே போன ஏத்துக்கிற செருப்பு பண்ணி நினைக்க மாட்டியா? நீ பதில் சொல்லுப்பா. அப்புறம் நான் இங்க பேசுற. நீ பேசாம இரு. நீ ஏன் பேசுற? ஏன் மலை கலைக்க வர்றேன்? மலை உச்சியில ஏன் தவம் பண்றீங்க? கீழே விவசாயிகளா? மனித நடமாட்டம் இருக்கு, விலங்குகள் நடமாட்டம் இருக்கு. அந்த மனிதர்களாலேயோ விலங்குகளாலேயோ எந்த ஒரு இடையிலும் வந்துடக்கூடாது. நீ பண்ற தவத்தினால புரிஞ்சுக்கணும். தவறு எங்க பண்றீங்க? இந்த நாடு நல்லா இருக்க, நாட்டோட அனைத்து மக்களும் சேவைகள் வாழ்வதற்காக நீ தவம் பண்றீங்க. இல்லை சொல்ல கூட சொல்லல. ஆனா ஏன் மாதவசம் பண்றீங்க அப்படின்னா, மனித நடமாட்டம் வந்து பக்கத்துல வந்து பேசிக்கிட்டா உங்க தவம் கலைஞ்சு வரும். அப்ப நீ பண்றதுக்கு பிரயோஜனம் போயிடும். இதே வந்து ஒரு விலங்கு வந்து உங்களை வந்து தவம் பண்ணி முட்டி தள்ளி பிடிச்சுன்னா உங்க தவம் கலைஞ்சு போகும். அதுக்காக மனிதர்களோ மிருகங்களோ இல்லாத இடத்துல நடமாட்டம் எல்லா இடத்துல தவம் பண்றீங்க. நீ தவம் பண்றீங்க வேலி மலை உச்சியில மலையில. நான் என்ன சொன்னேன்? வேலி மலை சொன்னா வேலிமலை சாரல் சொன்னா என்ன சொன்னேன்? வேலிமலை சாரல். இந்த யூடியூப் திருப்பி இருப்பாரு. இந்த யூடியூப் இருக்கு. சந்திரமலை போனதிருமலை தோழிய வேலிமலை இருங்க போட்டு பாருங்க. நாலு யூடியூப்ல காலைல வந்து எல்லாம் பார்ப்பாங்க. சரி, என் இடம் என்ன கேட்டா வேலிமலை சாரல். அத்தாச்சி வச்சிருக்கேன். ஆமா, எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. எங்க அப்பா வச்சிருந்தாரு. அவங்க அப்பா வச்சிருந்தாரு. எந்த அத்தாச்சியை கேட்கிறீங்க நீங்க? இந்த வருப்பா அங்கே வாயா. நான் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா தெரியுமா? சொக்கநாதர் பையன் ஆதிநாராயணன் வச்சிருந்தாரு. வச்சிருந்தாரியா? உனக்கு தெரியாது. அத்தாச்சி செம்பப்பட்டா உன் பெரிய கூட சொன்னாலும் செம்பப்பட்டு வந்துட்டா. இல்லைன்னா மொத்தாச்சி சொல்லிருப்பாங்க. செம்பப்பட்டா. ஆமா, உங்க உங்க பட்டா ஏன் பட்டா மத்தாலும் சொல்லி ஊ பட்டா அவனுக்கு சொல்ல சொல்லு. நேரத்து பவுடர் போட்டு சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருந்தா உங்க பட்டா, என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா. யார் நீ? ஊர் நீ. ரப்பு நாங்க நிக்கிற வேலை யாரும் வசதி கூடாது. நீ அள்ளினாவே சொக்கனா இருக்குன்னா புடுவாங்க. நீ எவ்வளவு ஒரு பேராக அதுக்கு மேல நான் தெரியாது. நீ யாரு எனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாரு எனக்கு தெரியும். நான் யாரு நீ சொல்லு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமில? எனக்கு மொத்தம் உணர்ந்தவர் நீங்க. உங்க பேர் என்ன? ஏன் பேரா? பச்சவன். எதுல வச்சாங்க? எதுல வச்சாங்க? எதுல வச்சாங்க? வச்சவன் எதுல வச்சாங்க? இல்லையா வச்சாங்க? வாயிலா வச்சாங்க. உங்க வழியா? சின்ன தண்ணி அந்த இது சீனி தண்ணி தொட்டு பேர் வச்சாங்க சொல்றேன். எது சேவை தண்ணியவா? சீனி தண்ணி. சீனி தண்ணியவா? அதுக்கு பேர் என்ன? தண்ணி தண்ணி தேவையான சொல்றேன். சேவை தண்ணின்றாங்க. தேவையான பேசுறேன் சொல்லுவாங்க. ஏப்பா நீ ரொம்ப சேட்டை பண்ணிக்கிறீங்க. யார சேனை வச்சது?
என்ன யார சேனை வச்சு தாய்மாவே அதான் அவன மாதிரி தரத மாதிரி திருவாடாமே. அப்ப சேனை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. உங்களுக்கு நான் தான் சேனை வச்சேன். நீங்க பிள்ளைங்க நான் தான் வச்சு முதல்ல நாயா அப்படின்னா நீங்க நான் யாருன்னு கேட்டேன். நீங்க நாரதர் தானே? ஆமா எனக்கு தெரியும். ஒண்ணுமில்ல, நீங்க நாரதரு, உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா கலைவாணி, நீ 52 கொண்டாட்டி கட்டிருக்கீங்க, 60 பிள்ளைய பெற்றிருக்கீங்க, எல்லா ஊரும் நாட்டு வகை எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நேரத்து நாடகம் போட்டு பாக்குற இந்த ஊரு பாரம்பரியமா கிட்டத்தட்ட 100-200 நாடகம் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. இந்த பப்பன் வந்தியா நாரதர் வந்தாரு அடிச்சாங்கன்னா கேட்க கூடாது, எனக்கு தேவை கிடையாது. நீ நாரதர் தானே? உண்மையிலேயே இதே உங்க பெரிய பையன் மாமே ஆறு என் மச்சான் ஆறுநாள் இருந்திருந்தா நேரம் ஓட விட்டுருப்பேன். ஆமா முடியாதா? ஆமா அவரால் ஓட முடியாதுப்பா, வயசானவர்கள் எப்படி ஓட முடியாது அப்படிங்கிறியா? அப்படி கிடையாது. ஏன்னா என்னை பத்தி அவங்க எல்லாரும் தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட கேள்வி கேட்கிறேன். நீ நாலு சரியான கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த மத்தியில இந்த பேர் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. நாடகர்கள் எல்லாருமே தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் காலை தொட்ட கும்பிடுறேன். கேட்கறது பதில் சொல்லிட்டீங்கன்னா காலை தொட்டு கும்பிடுறேன். புரியுதா? வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 95 வயசான ஒரு கிழமையோட தாத்தா சாக போறீங்க கிடக்காது. இப்ப இருந்தா உயிர் வரும், அப்ப போனா உயிர் வரும்னு தொண்டைக்கு நெஞ்சு கிழந்துட்டு கிடக்கு. அப்போ சொந்த பந்தம் போல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஈரிசல் செய்யறதுக்காக பால் ஊத்துறாங்க. உயிர் போட்டியா பாவம் வந்து அழுதுட்டு கிடக்காரு மனுஷன், அப்படி நல்ல மனுஷன் அப்படி அழுதுட்டு கிடக்கூடாது அப்படின்னு சொந்த பந்தம் போல வந்து பால் ஊத்துறாங்க. ஆனா ஒரு உயிர் போகல. பூரா பேர் ஆச்சரியப்படுற உயிர் போக மாட்டேங்குது. அப்ப யாரு மேல நினைப்பு வச்சிருக்காரு? ஒரு மனசுல என்ன ஆசை ஓடுது அப்படி பார்க்கும் பொழுது அப்போ அதுல உள்ள ஒரு ஊர்ல உள்ள ஒரு பெரிய மனுஷன் அப்பதான் சொல்லுது, ஏய் வாங்கடி, நீங்க எவன் தெரியும் எவன் ஆள் இருந்தாலும் அந்த ஆள் சாக மாட்டியா, அந்த ஆள் உசுறு ஊரா, அந்த ஆள் மூத்த மகளோட மகன் மேல பேத்தி மேல இருக்கு, மகன் உள்ள பேத்தி மேல உசுறு இருக்கு. அந்த பிள்ளை நேரில் வந்து பால் ஊத்துச்சுன்னா உயிர் போய் சேர்ந்து அப்படின்னு கிளம்பி சொல்ல. அந்த பிள்ளை கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கு. தகவல் கொடுத்து அந்த பிள்ளை வர சொல்லிருக்காங்க. அந்த பிள்ளை வந்தது. வந்த உடனே அந்த பிள்ளை பாசம் முதல் வந்து, தாத்தா ஏன் இப்படி அழுதுக்கு கிடைக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, பேத்தி நான் என்ன கேட்டாலும் நான் செய்யறேன்னு மலபுல பேத்தி சொல்லிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த கிழட்டு போய் சொல்றேன், தாழ்முறை கிடக்க சொல்றியா, ஆத்தா தந்தையாடி செல்ல குட்டி தங்கப்ல உன்னை பார்க்கறது செல்ல குட்டி உயிர் முளைச்சுக்கிட்டு இருக்கீ தாத்தா, என் தங்கப்புல வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசாத்தா, எனக்கு நீதே நிறைவேற்றி வைப்பேன்றது எனக்கு தெரியும். நீ சொன்னாதே பூரா கேட்பேன் என் குடும்பத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிள்ளை என்ன தாத்தா செய்யணும்னு சொல்லுகிறாத்தான் சொல்லுது. அப்ப இந்த கிழமை சொல்றாருப்பா, என்ன சொல்றாரு, தாத்தா வேற ஒண்ணும் இல்ல, மேல 2 பந்து கீழே ஒரு பொத்து வேணும்னு கேட்கிறாரு. மடக்காம இல்ல மடத்தமா கேட்டேன். என்ன கேட்டேன்? பேத்திட்ட கேட்கிறாரு, மேல 2 பந்து கீழே ஒரு பொந்து கேட்கிறாரு. யாராச்சும் பேத்திட்ட அப்படி கேட்பாங்களா? அவன் கேட்டீங்கல்ல, அந்த ஆளு கெட்ட எண்ணத்தோட கேட்டாரா இல்ல நல்ல எண்ணத்தோட கேட்டாரா? அவர் கேட்டதுக்கு என்ன அர்த்தம், என்ன பதில் சொல்லுங்க. நீ சரியான நாள் சொல்லி நான் காலை தொட்டு கும்பிடுறேன். பதில் சொன்ன காலை தொட்டு கும்பிடணும். ஆமா, நீ காலை தொட்டு கும்பிட வேணாம். நான் வயசுக்கு நீ மூத்த இப்ப சொல்லிடுறேன். எதுக்கு அது தப்பா இருந்ததுன்னா சொல்லு. தப்பானா சரி, தப்பான அர்த்தம் இல்லைன்னு சரி, தப்பான அர்த்தம் இல்லை இருக்காது. நான் சொல்றேன் பதில, நான் ஓட்ட கேள்வி கேட்கிறேன். வளர்த்த கடை மாறல வந்த மாதிரி என்கிட்டே கேள்வி கேட்கிறேன். நீ என்ன கேட்கல, நான் ஓட்ட கேள்வி கேட்கிறேன். முடிஞ்சா சொல்லு. சரி, இல்ல நீயா உன் நினைச்சு உள்ள எல்லாரும் சேர்ந்து போய் கலந்து நாங்க கூட போயிட்டு காசு வாங்க முடியாது கட்டவா, அதை பாத்துக்க முதல்ல. போயிரு நாங்க கூட பேங்க் தூக்கிட்டு காசு வாங்க முடியாது. பாதி காசு வாங்கியாச்சு. அது தைரியத்தை பேசியா?
காசு நான் காலையில் உங்களுக்கு தரணும். ஓஹோ, என்ன கேட்டீங்க? கிழவை கேட்டீங்க, பேத்திட்ட மகவனை பேத்திட்ட. சரி, மேல ஒரு 10 கீழே ஒரு 10. ஐயா கேட்டுக்கோங்க. மேல எனக்கு வந்து கீழே ஒரு பொண்ணு இருக்காங்க. நான் தான் என்ன கேட்கிறேன்னா, மரத்துல பால் வடியும், மரத்துல பால் வடியும் பாத்தீங்க? ஆமா, ஒரு மரத்தை வெட்டினா பால் வடியும், பால் வடியும். ஒரு மரத்துல வெட்டினா தண்ணி வடியும். ஆனா ஒரு மரத்தை வெட்டினா மட்டும் ரத்தம் வரும். ஏய், நீ எங்க உங்க பெரிய மாதிரி வெதன மாதிரி பேச மரத்துல ரத்தம் வரும் வெட்டினா அது என்ன வரும்? நீங்க சொல்லிவிட்டீங்களா? சொல்லு. என்ன சொல்றீங்க? ஏன் இங்க ஒரு பெரிய மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாத எதுவும் சொல்லக்கூடாது. முதல் கேட்டது யாரு? அப்ப முதல் யார் சொல்ற? அவர் சொல்றது நான் சொல்றேன். இந்த இடத்துல ஆறு வெளியாளு நான் தான் வெளியாளு. கலாபாரத்துல வெளியே வந்தா நான் தான் வெளியாளு. அது மட்டும் ஏதாவது கம்மி. நான் கேட்ட பதில் சொல்லு, நீ கேட்ட பதில் சொல்லு. முதல் கேட்டது யாரு? யார் கேட்டது? கேள்வி கேட்டா பதில் சொல்லு. அப்புறம் நீங்க நான் சொல்றேன். ஒரு தாத்தா போய் பேத்திட்டு போய் மேல 2 பந்து கீழே ஒரு பொந்து சாதம் போல கேட்டுக்காப்ப. அதுக்கு என்னன்னா மேல 2 பந்துக்கு அர்த்தம்னா, ஆப்பா உன்னுடைய தாயோட சொந்தமும் உன் தகப்பனோட சொந்தமும் விட்டு போகாம என்னைய கொண்டு போய் அந்த 3 அடி பள்ளத்துல போட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நீ கேட்ட பதில் வந்து இருக்கு. 2 பேருமே அப்பே விட்டு சொந்தமும் போகாம, அம்மா விட்டு சொந்தமும் போகாம, சண்டையும் போட்டுக்கிறாங்க, எதுவுமே போட்டுக்கிறாங்க. நீ நிம்மதியா கொண்டு போய் அந்த பள்ளத்துல அடக்கு. அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். நீ கேட்டதுக்கு பதில் இத. சரின்னா ஆமா சொல்லு, இல்லைன்னா இல்லையே சொல்லு. நான் அப்படியே போயிட்டேன். இல்ல, நீ சொன்னது பதிலே இல்ல. என்ன பதில் இல்ல? உண்மையா? உண்மைதானே? விட்டு போ. உண்மையே சொன்ன அப்படின்னா ஒட்டு பண்ற. நான் பதில் சொல்லு. நான் சொல்றேன். நீ சொல்லியா? ஒரு மரத்துல வெட்டுனா பால் வடியும், ஒரு மரத்துல வெட்டுனா நீர் வடியும். ஆனா இந்த மரத்துல வெட்டுனா மட்டும் ரத்தம் வடியும். அது என்ன மரம்? இந்த உலகத்தை படைச்சது யாரு? படைச்சது எங்க அப்பன் பிரம்மன். 84 லட்சம் ஜீவராசியை படைச்சது எங்க அப்பா தான். 30 படைச்சது 30 போய் கேளு. அந்த மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்லையா வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஒரு பதில சொல்றேன். சரியா இருந்தா ஏத்துக்க, இல்லைன்னா மறுத்து பேச. அதுக்கு ஆதாரத்தை நான் இப்ப உடனே உன்னை காமிக்கிறேன். சரி, வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை வேங்கை மரங்கள் இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய. இதுல ரத்த வேங்கை ஒரு மரம் இருக்கு. என்ன வேங்கை? ரத்த வேங்கை. அந்த மரத்தை வெட்டினா என்ன தெரியுமா? ரத்தமே வழி அந்த மரத்துல இருந்து. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மரத்துல பட்டு வரக்கூடிய காற்று, அந்த காற்று மரத்தை பட்டு காற்று, அந்த காற்று நம்ம உடம்புல பட்டு அந்த இடத்த சொல்லிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வரும். அது இந்த மரத்தோட தன்மை. இந்த மரம் எங்க இருக்கு தெரியுமா? அழகர் மலையில இருக்கு. தீர்த்தகர் ராக்கச்சி அம்மனுக்கு அந்த கோயிலுக்கு மேல 10,000 வெடி மேல இருக்கு. அதுக்கு யாரும் வரக்கூடாதுக்காகத்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் அளவு சுற்றுலா கம்பி வேலி போட்டு ஃபாரஸ்ட் ஆபீஸ் அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதாவது யாரும் வந்துக்கூடாது. ரத்த வேங்கை இருக்கக்கூடிய இடம் அழகர் மலை. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இல்லையா? நீ இல்லைன்னு சொன்ன. ஓ, பொய்யில்ல ஒண்ணுன்றியா? ஆமா. சரி, நான் சொல்லிட்டேன். சரி, நீங்க சொல்லிட்டிய. ஆனா சொன்னதாக நான் காப்பாத்துவேன். என்ன காப்பாத்துற? நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? காலத்துக்கு கும்பிடுவேன். என்ன போய் புல்வக்காரக்காரன் முன் வச்சக்கால புண்ணு வைக்க மாட்டேன். ஏகாவது 30 ரூபா அல்ல. ஆமா, நான் என்ன சொன்னேன்? காலத்து கும்பிடுன்னு சொன்னேன். நாடகாலுக்கு உன் கால குத்தூர் கும்பிடுன்னு சொன்னா என்ன இந்த காலத்துக்கு கும்பிடுறேன் தேவை எனக்கு.
ஓப்பங்குட்டு அதெல்லாம் இருக்கட்டும். சரி. இப்ப எங்க இருந்து வரீங்க? நானா மேலூர் உலகத்துல இருந்து. மேலூர்னா இங்க இருக்கு. மேலூர். மேலூர். ஆமா. மேலூர் நம்ம கொட்டாப்பட்டி மேலூரா? ஏய் மேலூர். மேலூர் உலகத்துல இருந்து. மேலூர் வச்சிருக்கா? மேலூர். அப்ப பூலூர் வச்சிருக்கா பூலூரா? ஏய் மேலுக்கு பதிலு கீழ். கீழூர். ஆமா. ஓ அப்ப மேல் உலகம் சொல்லலாம்ல? ஆமா. ஏன் மேலூர்ன்றியா? மேலூர் கீழூர் சொல்லலாம்ல? மேல் உலகத்தை சுருக்கி மேலூர். அப்ப பூலூர் சுருக்கி பூலூர். மேலுக்கு பதிலு கீழே வரும். நீ ராங்க பூ போடுற தப்பு. இது கீழோகமா பூலோகமா? பூ போடு. இருங்கப்பா. பூலோகம் இல்ல. இருங்க. இப்ப இந்த இடம் சரி. கீழோகமா பூலோகமா? இந்த இடத்துக்கு கீழே எத்தனை உலகம் இருக்கு? ஆமா. 14 உலகம் இருக்கீங்க. மேல 7 உலகம், பூமி கீழே 7 உலகம். அப்ப இதுக்கு கீழே எத்தனையோ கீழே இருக்குல்ல? இந்த இடத்துல வந்து பூமி வந்து எப்படி கீழே எப்படி சொல்லுவீங்க? என்ன மேல மேல கீழே வேயா? நான் இல்லை சொல்ல. மேல 7 உலகம். ஆமா கீழே 7 உலகம். அப்ப நான் மேலத்தை சுருக்கி என்ன சொல்லிருக்கேன்? மேலூர். நீ என்ன சொன்ன? பூலோகம். ஏய் நான் ஏறது நான் இந்த இடத்தை என்ன கேட்டேன்? நீ என்ன தப்ப சொன்ன? இது என்ன இடம் கேட்டேன்? பூலோகம். மேல மேல எதிர்வர கீழ் தான். அப்ப இது கீழ உலகம் என்ன உலகம்? கீழ உலகம் மேலு. ஆமா. மேல உலகம் தானே? ஆமா. மேலுக்கு ஏன் இந்த நான் இருக்கிற கீழ இருந்து ஏற வரல? கீழ உலகம் மேலு, மேல் உலகம் மேலு. அப்ப மேலுக்கு என்ன ஏறு? மேலுக்கு என்ன ஏறு? மேலுல மேலுக்கு என்ன ஏறு உலகம்? அது ஏதாவது உலகம் வந்து போகுது. போகுது. கீழ உலகம் என்ன ஏறு உலகம்? அது என்று போகுது. தேவையில்லை. சரி. மேல 7 உலகம் இருக்கு. பூமி கீழே 7 உலகம் இருக்குல்ல? சரி. அப்ப இதுவே கீழ உலகம்னா இது கீழ உலகம் என்ன உலகம்? உங்களுக்கு கேட்கிறேன். அறிவுபூர்வமா யோசிங்க. இது பூலோகம். சரி. பூலோகம் பூர்லோகம் எத்தனை உலகம் இருக்கு? ஆமா. இது 7 உலகம். அப்ப பூலோகம் கீழே பூர்லோகம், அது கீழே பாதாளம் எத்தனை உலகம் இருக்கு? அப்ப இது கீழே அது கீழே உள்ள உலகம் என்ன உலகம் சொல்லுவீங்க? அறிவுபூர்வமா யோசிங்க. இது பூலோகம். இது திரும்ப பூலோகம் சொல்லுவோம். ஏய் அங்குட்டு அறிவா பேச என்ன சாப்பிடுற? நான் என்ன தேனி தெரியுமா வந்து சாப்பிடுறேன். நான் வந்து சாப்பிடுறேன். இருக்கட்டும். சரி. வேற பேசுறீங்க தம்பி. கல்யாணம் காட்சி இல்லையா? ஏன் ஒரு பொம்பளை அமைதியா? இல்ல. ஆள் நல்லாதே இருக்க, நல்லா படிச்சிருக்க, ஆள் அழகாத்தே இருக்க. கிளவி கூட அமைதியா? கிளவி கூட அமைதியா? இல்லையா? வேணான்னு ஒதுக்கிட்டேன். வெறுத்துட்டீங்களா? வெறுத்துட்டேன். சுத்தமா அறுத்துட்டீங்களா? சுத்தமா இருக்கு வாயில வச்சாங்க. வெறுத்துட்டேன். அப்ப அறுக்கல? அறுக்கல. வெறுத்துட்டேன். ஏன் சாமி? இத்தினு கூட இல்லையா? என்னது ஆசை? இல்லையா? நல்லாத்தே இருக்க. இன்னும் சொல்றேன். ஏன் பூரம் பொறுக்கி பயிலா இருக்கேன், கலவாணி போய் கொள்ளி அடிக்கிறேன், கொலை விட்டுறேன். அவனுக்குலாம் நல்ல பொம்பளை பிள்ளை கிடைக்குது. சரியா? ஏய் உள்ள யாரியாக்கா? இந்த பொம்பளை போயிட்டு இருக்கே அதுக்குள்ள உள்ள யாருக்கா? இருக்கட்டேன். கல்யாணம் ஆகல? ஆகல. சரி விட ஆகலன்னா அண்ணன் போன பொண்ணாவை கட்டியா வைக்க முடியாது. கல்யாணம் ஆகல. சரி எத்தனை பிள்ளை விட்டிய? கல்யாணமே ஆகல. எப்படியா பிள்ளை குட்டி வருது? முன்னாடி பிறந்திருக்கல? முப்பதுலையா? முப்பதுல? ஆமா. எத்தனை பொம்மை எத்தனை பிள்ளைய? மாம்பா 60. 60. அதே போல குட்டி பிள்ளை. சும்மா 60 அடிச்சு எத்தனை முக்குள்ள 300 வருமா? அப்படின்னா 300 வருமா? ஆமா. கடல் குதிரை மாதிரி இருக்கட்டேன். நல்லா பேசுறீங்க. சரி. முப்பதாசு இல்ல? நீ அது இல்லையா? இது மகதியா? போய் சொல்ற. அப்புறம் சாப்பிட சமையல் கட்டி தூக்கி விட்டா சமையல் அழிஞ்சு தேடி விட்டாப்ல. சமையல் கட்டி இல்ல, இது மகதியா. மதுனியாரா? மகனியா இல்ல, மகதியா. இது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை.
ஏன் சொல்றீங்க யோசிக்கிறேன்னுவா? இல்ல யோசிக்கிறேன். நான் சொல்லுங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன் சொல்லிட்டு கேட்டா சொல்லிட்டாங்க பொம்பளை தானே. ஆமா. இந்த பொம்பளை உனக்கு என்ன முறை வேணும்? தங்கச்சி முறை. பதியாப்பு நீ என்ன சப்போர்ட் பண்ண இல்லாத நித்யானந்த சித்தப்பா மையன் நாள் கிடையாது. உண்மை அது கூட கூட தங்கச்சியை போட்டு தலைவிடி இருக்காரு இருந்தாலே என்னமோ அடுத்த பேச என்ன போல சொல்ற திட்டுக்கப்பா இன்னும் இடிச்சுக்க. தங்கச்சியை போட்டு யாராவது இப்படி பண்ணுவாங்களையா? அவ தங்கச்சி போட்டு அடுத்து உள்ள யாருக்கா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. உனக்கு 2 பேரு உள்ள பாட்டு பேசுறியா? என் தங்கச்சி உடம்புறவ சகோதரி. சரி. அதுக்கு முன்னாடி நம்மாளு உனக்கு ஆளு நான் இப்பதான் தோறு பண்ணிக்கிட்டு சரி வசதிய சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டு சேர்த்து வச்சு நல்லா இருப்பேன். 101 ரூபா 145 ரூபா தருவேன். எதுக்கியா? லாட்ல அம்பிட்டாங்க இல்லையா? 200 அப்பு எது காசு? 12 மணி கடவுளுக்கு கூட சாப்பிட்டு கூடாது. எதுக்கு? சரி வர சொல்லு. எதிரியே சித்தப்பை பாலங்க என்ன வேணாலும் பண்ணி நீ வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அவரா பார்த்து ரசிச்சுக்குவாங்க. அப்பப்போ திமுக வண்டி ஓடுறாப்ல விடு. வாங்க சுனாமி எனக்கு பொருளாதாரே நீங்க தானப்பா சாமி இருக்காரு. எனக்கு தெரியும் சுனாமி வாங்க கட்டதடி கோவிந்தா உன் கையை நீட்டியா இந்த ஐயா விட்டாவா கையை பாக்குற மனசை பாருமா. போன் பண்ணுங்க. ராமராஜ் தமிழோட பொம்மை
மாதிரி நிக்கிறா ஆசீர்வாதம் பண்ணுவேன் உங்களுக்கு அளித்த வேணும் மங்களம் உண்டாகட்டுமா? மங்களம் உண்டாக நானும் உண்டாக இப்படியே இருக்கேன். 16 செல்வம் சொல்லிக்கணும் சார். பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி. ஏன் என்ன முடியல நீ கூட வந்துவாரு அடுத்த காவல் யாரு? எங்க அம்மா கூப்பிடு. உங்க அம்மா என்ன தூக்கிட்டு இருக்கு வீட்டுல 2 3 ஆச்சு இதெல்லாம் தலைவி. தங்கச்சி எவ்வளோ Thank you.
அண்ணா அண்ணா இருந்தாண்டா தங்கச்சி வணக்கம் அண்ணா. எப்படி வந்த? எப்படி தண்ணி வந்தது? ஒரு கண்ணே தெரியுமா மதம் தெரியாதா எப்படி தண்ணியா? அதான் ஏன் கூப்பிட்டு தெரியுமா? ஏன் கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். வந்திருக்காரா? யார் வந்திருக்கா? அவரே கட்டையடி கோவிந்தே. கட்டையடி கோவிந்தா? யார்? ஒரு பேர் இல்லையா? அவர்தே நாசராம்ல. என்னது நாசரு? நாசரா? ஒழுங்கா சொல்லணும். அவரே களவாணி மையன். கலைவாணி மைந்தனா? அவரே பிரம்மா புத்திரவரு. பிரம்மாவின் புத்திரர். அவரே நாரத மகரிஷி இடத்துல வந்திருக்காரா? அந்த பத்தரிசினே. நாரத மகரிஷி. அவரே எப்பேற்பட்ட புண்ணியவா? நீங்க என்ன ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? அப்படி வாங்கலாம். நான் வாங்கலையா? அதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு அழைத்து வாருங்கள் இந்த பெரியார். பெரியாரா? அவர் பெரியார் சொல்லி ஐயா சாமி நம்ம மந்தே மகள் சூழாக்கால அப்படியே தவஞானி வருக நல்லாசை வருக புகையாவும் போடுகின்ற புகையானி வருக தவஞானி வருக நல்லாசை வருக புகையாவும் போடுகின்ற புகையானி வருக இசைக்கு இலக்கணமாக விளங்கும் நாரத பர்மணி வருக கைவாணியின் தவ புதலை வருக காவியங்கள் ஓய்வாக போற்றப்படும் உயர்ந்தவரை வருக உலக திருத்தமரை கழகத்தின் வித்தகரை நான் முகம் பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருக என்று என் சார்பாகவும் இருக்கின்ற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வரவேற்று தங்களை பொற்பாதம் நான் வணங்கி போற்றுகிறேன் சுவாமி. இந்த அடியவரை ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. மங்கள் உண்டாகட்டும். நீ வாழ்க, நீ நிலம் வாழ்க, நீ குடி வாழ்க, நீ குலம் வாழ்க. பல்லாண்டு பல்லாண்டு பல நூற்றாண்டு ஆண்டவன் நல்லாசிபற்றி ஆழ்மணி விழுது போல தேர்தல் சுவை போல பால்மொழி அவன் போட்டு பல்லாண்டு காலம் வழங்குமா. அப்படியாகட்டும் சுவாமி. அம்மா, இந்த இடத்தில் எனக்கு ஒரு வரைவு கொடுத்தா அதுக்கு தகுந்தாற் போல் நான் ஒரு வார்த்தை கூறுகிறேன். கூறுங்க. குறிஞ்சி நிலத்திலே குமரனருளே வாழ்வாய் மகளே விரிஞ்சி படிப்பிலே சிறந்த விதத்திலே
உன்னை பற்றி முழு வேணுகள் எல்லாம் அறிந்திருந்தாலும் உன் வாயில் கொண்டு நான் என் செவியால் கேட்க வேண்டும், உன் நாவால் கூற வேண்டும், அதனால் என் செவியால் கேட்க வேண்டும். அதற்கு முன்பு நான் ஒரு கேள்வி வச்சுட்டு போனேன். யார்கிட்ட? உங்கள்கிட்ட நான் வெளியே ஒரு கேள்வி வச்சுட்டு போனேன். அந்த கேள்வி பதில் சொல்லிட்டு நீங்க நான் வர்றதுக்கு முன்னாடியா? நான் வந்தப்ப சரி. நான் என்ன கேள்வி வச்சுட்டு போனேன்னா, அபிஷேகம் பண்ண கோயில் எல்லா கோயிலும் அபிஷேகம் பண்ணுவாங்க, இந்த கோயில மட்டும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. என்ன அபிஷேகம்? பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், நீராபிஷேகம், எல்லா அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. இந்த அபிஷேகம் பண்ணாத கோயில் எங்க இருக்கு? ஏன் அந்த கோயில அபிஷேகம் பண்ண மாட்டாங்க சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி உங்களை பத்தி எல்லா ஊரும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லிட்டாரு. ஏன்னா காவலை பார்த்துக்கிட்டே நான் கேட்டுட்டு. ஆமா, இருந்தாலும் நீங்க ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. இதுதான் கேள்வியா இல்ல வேற ஏதாவது கேட்கணுமா? வேற கேட்பேன். வேற கேட்பேன். கேட்பீங்களா? கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஈரல 14 லோகம்னு சுற்றி வரக்கூடியவர் தாங்கள். சத்தியலோகம், தவலோகம், ஜடலோகம், சொர்க்கலோகம், அகர்லோகம், புறலோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய வேலோகம், அதலும் இதலும் சுதலம், மகாதாளம், பாதாளம், விஷாதாளம், தராதாளம் என்று சொல்லக்கூடிய கீழோகம். இப்படி ஈரல 14 லோகங்களையும் சுற்றி வரக்கூடியவர் தாங்கள். நடந்ததை, நடப்பது, நடக்க போவது என்ற முக்காலத்தை உணர்ந்தவர் தாங்கள். அனிமா, மகிமா, ஹரிமா, லகிமா, பிரபதி, பிரகாமியம், ஈசத்துவம், வசுத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாஸ்துக்களையும் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னிடத்துல வந்து சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குரல் எழுதி யார் எழுதி என்பர் மக்கள் நல்லை சொல் கேளாதவர் என்று சொல்வதை போல என்னுடைய நாவினால் சொல்ல வேண்டும், அதை தாங்களுடைய செவிகளால் கேட்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றீர்கள். கேளுங்கள், சின்னவள் சிறியவள், எனக்கு தெரிந்தவரை முதலை சொல்கின்றேன், தெரியாததை தாங்கள் இடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அதற்கு முன்பாக என்கிட்ட ஏதோ கேள்வி தொடுத்து வச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டீங்க? அபிஷேகம் கோவில் என்றால் அபிஷேகம் நடைபெறும். ஆமா, இந்த கோயில வந்து அபிஷேகம் நடைபெறாது. ஏன் அந்த கோவில அபிஷேகம் இல்லை? பொதுவாக அனைத்து கோவில்களிலுமே பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பட்டாளி இப்படி எல்லாம் அபிஷேகங்கள் செய்தாலும் அபிஷேகம் செய்யாத ஒரு கோவில் எது அப்படின்னா சமயமுத்து மாரியம்மன் கோவில தான் அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்தாகும். ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேமா? ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிறேன்னு ஒரு புன்னகையோட சொல்ல வேண்டியதான சட்டம் சவுடால சொல்ற மாதிரி இருக்கு. சட்டம் சவுடாலே? சட்டம் சவுடால தானே? அதான் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிட்டேன். அம்மா நல்ல அருமையான ஒரு பதில், கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு பதிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, நீ கேட்ட கேள்வி சரியான பதில். அப்படியா? சரி, ஏதோ ஓரம் கேட்கணும் கேட்ட சொன்னீங்க, கேளுங்க. நான் கேட்க முடியாது. அடுத்து ஒரு கேள்வி வச்சு அது பதில் சொல்லிட்டு நான் ஓரம் கேட்கிறேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்களா? அப்ப நானும் அடுத்த ஒரு கேள்வி கேட்பேன். கிரகம், கிரகத்தை பத்தி ஆரம்பத்துல கேட்டேன் இல்லையா? அந்த கிரகத்துக்கு நீங்க பதில சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்பேன். கேளுங்க. கேட்பீங்களா? ஆமா கேட்பேன். அப்ப நானும் கேட்பேன். இப்ப என்ன கேட்க போறீங்க அதை மட்டும் கேளுங்க.
சுவாமி தாராளமா நங்கி மோகினி கணிக வைக்க போகிறது வந்திருப்பதன் காவல் காரணம் என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரைதனி செந்தனை. கருந்தனை இருக்கு, செந்தனை இருக்கு. கரைதனைகளுக்கு செந்தனை செந்தில் வடிவேலுக்கு. ஏன் செந்தில் வேணும்னா அந்த கருந்தனை தனிங்க? ஏன்னா கரைதனை வந்து நாங்க சாப்பிடுவோம். சரி. கரைதனை தேவதற்கு படைக்க கூடாது. அப்ப அந்த செந்தனை அப்படிங்கிறது குளிர்ச்சியானது. ஏனென்றால் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்கள். காடும் சார்ந்த பகுதியாக முல்லை, மயில் சார்ந்த பகுதியாக மருதம், கடல் சார்ந்த பகுதியாக நெய்தல், மழை சார்ந்த பகுதியாக பாலை, இதில் மலை சார்ந்த பகுதியாக இந்த குறிஞ்சி நிலம் என்பார்கள். அப்பேற்பட்ட செந்தனை முருகப்பெருமான கதை தெரிவிக்கிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய மனசூட்டை தெளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செந்தனை முருகப்பெருமானு குதைத்து அதை பறவைகள் வந்து எச்சரிப்பிடவித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பறவைகளை ஆளோடும் சோ என்று கானம் பாடி பானபாடிகளை கல்லால் அடிக்காமல் எங்களுடைய சொல்லாலை வெட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆக நான் செய்வது காவல், நான் எம்மைத்திருப்பது பரன், நான் கையில் பிடித்திருப்பது கவன், நான் பேசுவது தமிழ், நான் வணங்கும் தெய்வம் முருகப்பெருமானாகப்பட்டது. காவலுக்கு கண்டிப்பாக. அப்ப காவல் வந்தீங்கன்னா அந்த திணையை தின்றக்கூடாது. பறவைகளை வந்து எச்சரிப்படுத்த விடக்கூடாது. ஏன் எச்சரிப்படுத்தக்கூடாது? ஏன் எச்சரிப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்ப நான் எதுக்கு காவலுக்கு வரணும்? ஏன் பறவை தின்று உனக்காம விரட்டுறாங்க? ஏன் விரட்டுறீங்கன்னு அதை போய் எங்க அப்பாட்ட கேட்கணும். ஏன்னா பறவைகள் வந்து திணையை கொய்தோட கூடாது அப்படின்றதுக்காக தானே எங்க அப்பா எங்களை காவலுக்கு அனுப்பியிருக்காரு. ஏன் கொய்தோட என்ன செய்யும் சுவாமி? ஓரிரு மரம் செடி கொடிகளுக்கு, 2 புழு பூச்சிகளுக்கு, 3வது நீர் வாழும் மீன்களுக்கு, 4 பறவைகளுக்கு, 5 மிருகங்களுக்கு, 6 மனிதர்களுக்கு. சரி. அப்படி இருக்கும்போது 4 கொண்ட பறவைகள் தானே சாப்பிட்டு கொடுக்கும் அப்படி நீங்க சொல்றீங்க. ஆமா. எந்த ஒரு கடவுளாக இறைவனாக இருந்தாலும் சரி அந்த இறைவனுக்கு படைகளை படைக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிப்படுத்தாமல் படைக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய ஒரு வழக்கமாக போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எச்சரிப்படுத்த ஒரு படைகளை இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துக்க மாட்டாரு. ஏன் ஏத்துக்க மாட்டாரு? ஏத்துக்க மாட்டாரு. தேனாபிஷேகம் பண்றோம், பாலாபிஷேகம் பண்றோம். பால் என்ன கண்டுபிடிக்க கண்டுபிடி அவுத்து விட்ட பின்னாடி கண்டுபிடி போய் பால் வச்சிருந்தாரு. அது பால். சரி. தேனாபிஷேகம் வந்து தேன் வேணும் வாயில. தேனினுடைய எச்சிகளின் மூலமாக தேன் வருது. இதனால தெய்வத்துக்கு இதை ஏத்துக்கிறதா? அதே போல பட்டாடைகள் தெய்வத்திற்கு அணிவிக்கின்றோம். பட்டு பூச்சிகளின் எச்சிகளின் மூலமாக பட்டாடைகள் வருது. அதை கூட போய் அணிவிக்கிறோம். நீங்க பேசும்பொழுதோ நான் பேசும்பொழுதோ இல்ல பாடும்பொழுதோ எச்சிலாகப்பட்டது தெரியும். வேதம் போதும் போது கூட எச்சிலாகப்பட்டது தெரியும். இது இயற்கையே மனிதர்களுடைய உடம்பில் இருந்து தானே வரக்கூடிய ஒன்றாகும். அது வேணா உங்களுக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம். நீங்க சொல்றது உங்களுக்கு வேணா சரியா படலாம். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல எங்களுடைய பூலோக மனிதர்களுக்கு இது சரிபட்டு வரும் அப்படின்னா சரிபட்டு
அப்படின்ற நோக்கத்துக்கு நாங்க வர மாட்டோம். அது இறைவனுக்கு படைக்கும் போது எச்சரிப்பாக படைக்க வேண்டும். அதை ஒன்றும் கடவுள் வந்து ஒன்றும் நேர்ல சாப்பிட போறது கிடையாது. படையல் படைத்த பிறகு யார் வந்து சாப்பிட்டா எங்களுக்கு என்ன? அப்ப எச்சரிப்படுத்தாமல் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வழக்கம். இது ஒன்றும் தவறு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நாலறிவு கொண்ட பறவைகளை கல்லால் அடிச்சு அந்த பறவைகளை காயப்படுத்தினால்தான் அது தவறு, அது பாவம். ஆனா ஆளோட சோப்பரின் காணப்பாடிதான வானப்பாடிகளை விரட்டுகின்றோம். இது ஒன்றும் தவறு கிடையாது சுவாமி. சரிம்மா. இதிகாசம் என்பது ரெண்டு என்னங்க? ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். சரி, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியதா எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருத மொழியில எழுதிய வால்மீகி முனிவர், தமிழாக்க மொழியில எழுதிய கம்பராகப்பட்டவர். வால்மீகி எழுதினாரா? ஆமா. வால்மீகி என்ன வால்மீகி எழுதினாரான்னு முறைக்கிறீங்களே, இந்த முறப்பு இந்த வரப்பெல்லாம் எங்க அண்ணனோட வச்சுக்கிறேன். சரி, வால்மீகி தான் எழுதினாரு. ஆனா எழுத சொன்னது நீங்க. மகாபாரதம் எழுதினது வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் தன்னுடைய வலது தத்தத்தை ஒடுத்தி எழுதின சமஸ்கிருத மொழியே தமிழாக்க மொழியில் எழுதியவர் ஸ்ரீவல்லிபுத்தர் ரம்யாகப்பட்டவர். சரி, இதெல்லாம் சொல்றேன். சரிம்மா, சரி. இப்ப நான் உங்க கேள்வி பதில் சொல்லுமா? இல்ல, நீங்க பெரிய வாத்தியார் மாதிரி, நான் உங்களுக்கு மாணவி மாதிரியும் வந்ததுல இருந்து பாடம் நடத்துறீங்களே, அது என்ன இது என்ன, எச்சில கொண்டு போய் இறைவனுக்கு படைக்க கூடாதா, ராமாயணத்தை எழுதியது யாரு, மகாபாரதத்தில் பெரிய கம்பது கடுக்காப்பி போட்டு கொடுத்தவர் அப்படியே. சரி, என்ன? சரி சரி, நான் கேட்கிற கேள்வி பதில் செஞ்சா தெரியும்னா தெரிஞ்சுடுங்க, தெரியாது. முன்னேறி எப்படி போகுதோ அதே மாதிரிதான் பின்னேறி போகணும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சரி, பெரிய மனுஷனாச்சே, நாரத மகரிஷியாச்சே, எல்லாம் தெரிஞ்சவராச்சேன்றதுக்காக நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அமைதியா மட்டும் போயிருவேன்னு நினைச்சிடாதீங்க. நானும் திருப்பி கேள்வி கேட்பேன். நானும் திருப்பி கேள்வி கேட்பேன். திருப்பி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள உங்களை நிப்பாட்டி உங்க சோழியை முடிச்சுட்டு போயிருவேன். ஜாக்கிரதை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலனா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலனா இந்த மேலே நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்க எப்படி சொல்லலாம் அத? அப்ப நான் கேட்ட கேள்விக்கு, நான் கேட்க போற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலைன்னா இந்த வீணையையும் புது மண்டபத்துல வைக்கிற இந்த பிளாஸ்டிக் மாலையையும் புது மண்டபத்துல உத்தரத்தை கொட்டை நீங்க கட்டி வச்சுட்டு நீங்க போவீங்களா? என்ன கொடுத்து போயிருவீங்க நீங்க? கொடுத்து போயிடலாம் அப்படின்னு பெரிய கருணை ஒரு கொலை வல்ல அப்படியே கொடுத்து போயிடுவார். அப்படியே கேட்ட கேள்வி பதில் வரும் வராது. முதல் சந்திப்பு. சரி சரி, ஏதாவது பக்குவமா பேசுவீங்க, கதை முறைப்படி போவீங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஊடால புகுந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களே. நீங்க கேள்வி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, நீங்க கேள்வி கேட்டு நான் பதில சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணு மக்கள் எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சரி, ஆனா அதையே திருப்பி நான் கேள்வி கேட்டு உங்களால பதில் சொல்ல முடியல ஒருவேளை அப்படின்னா அந்த இடத்துல தலை குனிந்து நிக்க போறது யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு பதில் தெரியலனா என்னப்பா யார் சொல்றது? அவரு சொல்ல கேள்விக்கு பதில் சொல்லலைனாவா இல்ல நான் சொல்லலைனாவா? அப்ப நான் சொல்லலைன்னா நீ பெருசா நினைப்பீங்களா? பரவாயில்ல, இது நல்லா இருக்கே, என்னுடைய இடத்திற்காக காவல். அப்ப அவர் காவல் கொடுக்குறீங்களா? சரி பாப்போம். ஏன்னா ஊருக்கே பாப்பாரா வைத்தியம், அட உனக்கு யாரா வைத்தியம் பார்ப்போம்? பைத்தியம் நாங்க. யாருக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போக போது, யார் வைத்தியம் பண்ண போறா அப்படின்னு பார்ப்போம். பின்னாடி வரும் உங்களுக்கு புரட்டாசி. ஆமா, மக்களிடத்துல இருந்து ஏதோ ஆதரவு வருது அப்படின்றதுக்காக உங்களை மட்டும் நான் சும்மா விடுவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கேள்வி கேளுங்க. சுவாமி மேல படிக்கட்டு தெரியுமா? எனக்கு இங்க உள்ள படிக்கட்டதான் தெரியும். நான் சுவாமி மேல படிக்கட்டே இருக்கு. அதுல எத்தனை வழி இருக்கு? அது படிக்கட்டு பேரணும்.
சுவாமி மலையில 60 படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டு பேர் என்ன? படிக்கட்டு. அந்த படிக்கட்டு கேள்வி. ஆலோலம் சோ. ஏய் வாங்க ஆலோலம் சோவா. இருங்க இப்ப ஏங்க வீம்பு பண்ண வரேன். தேவையில்லாம பேசக்கூடாது. என்ன சொன்னீங்க? இப்படியே இருக்கட்டும். என்ன சொன்னீங்க? ஏயா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். நான் என்ன மாடு மேய்க்க வந்திருக்கேன்? நான் ஏங்கிறீங்க. பேசுங்க. பாவம் இருக்கிறதே 4 எலும்பு. சும்மா கத்தாதே. கேள்வி பதில் சொல்லுமா? இதெல்லாம் சரிதான். நீங்க கேள்வி கேட்கறீங்க. கேள்வி கேட்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. ஏன்னு சொல்றீங்களே, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த ஏங்கிறது, போங்கிறது, வாங்குறது என்ன கேட்கணும்? என்னது? அப்புறம் நீங்க மட்டும் கேள்வி கேட்க கூடாது சட்டம் இருக்கா? சட்டம் இருக்கோ இல்லையோ? நீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்காம போங்க. அதை பத்தி எனக்கு விருப்பமே கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனா ஏன்னு சொன்னீங்களே, இதுவரை நான் பேசிக்கிறேங்க. என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. என்ன நான் ஒரு வார்த்தை சொன்னேன்? கேள்வி கேளுங்க. கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்சா பதில் சொல்றேன். தெரியலைன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன்னு சொல்றீங்களே, நான் என்ன மாட வச்சுக்கிறேன் உங்க வீட்டுல? பேசலாம் வேற யாருகிட்டயாவது போய் வச்சுக்கிறேன். சரியா? இந்த அழுத்தா மகனை பொட்டி நொறுங்க போய் ஜாக்கிரதை. என்ன நான் எதுக்கு சும்மா இருக்கிற புடிச்சு நான் எதுக்கு அரட்ட போறேன்? என்னது? உள்ள போமா. இது ஏன் இடத்துக்குள்ள வந்து நின்று கேள்வி கேட்கறது நீங்க. சரியா? என்ன எப்படி உள்ள போகணும்னு சொல்லலாம். நான் கேட்கிறேன் நான் உள்ள போறேன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு நாள் முழுக்க உங்களால இருக்க முடியுமா? என்ன உங்களால இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு இடத்தில் தாங்க இருந்தால் தாங்கள் சிறசாகப்பட்டது 1008 சுக்காக வெடித்து விடும் அப்படின்னு சாபத்தை வாங்கியிருக்கீங்க. ஒரு நாள் முழுக்க இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? அதே போல இன்னைக்கு உள்ள போக சொல்லிட்டீங்கன்னா இல்ல இந்த ஒரு வேலை அடுத்த வேலை. கேள்வி கேட்கல அப்படின்னா ஒரு பணியோட சரி பெண்மணி அப்படின்னு பெண்மணிக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா நான் கேள்வி பதில சொல்ல போறேன். சட்டம் கௌரவத்தை போய் வாங்கணும்னு சொன்னீங்க. என்னால பதில் சொல்ல போறேன். ஏன்னு நீங்க சொல்லலாமா? அதுக்கு மட்டும் நீங்க காரணத்தை சொல்லுங்க. அப்படியா? காயவே இது பொய்யறாரு. காயவே இது பொய்யரா? ஒரு காற்றடித்த பையரா மாயனா செய்த மண்பாண்ட ஓடுறா அப்படின்னு உங்களை பார்த்து நானும் பேச முடியும். ஆனா ஏன் பேச மாட்டேன்? நீங்க எனக்கு அப்பே மாதிரி நான் உங்களுக்கு முகம் மாதிரி. காலதாமதம் காரியத்திற்கு கேடு. வந்த காரணத்தை சொல்லுங்க. நான் கேட்டேன் சொல்லிட்டு போ. மக்கள் திருப்பம் முயற்சி திருப்பு. என் பாடம் முதல்ல என் ஜிங்கம் எனக்கா அப்படி கை தட்டிட்டு இப்ப இவர் வந்து ஒரு 4 பாட்டு பாடினோடனே நாராயண நாராயணா பாடம் கொடுக்க இவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க உங்க கொட்டை அக்கா தானே சொல்லி என்ன சொல்ற? விடுதலை கிடையாது. 60 படிக்கட்டுகளுடைய பேரு. இத சொல்லுங்க. வாங்க இங்க வந்து சொல்லுங்க. வாங்க என் ஜிங்கம் வாங்க. வாங்க வாங்க இங்க வாங்க. அண்ணன் இவங்க வெங்கட வாங்க.
ஏன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லா பேருமே சொல்லிட முடியாது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. வள்ளியுடைய அம்மா அப்பா பேரு நம்பிராஜனா, நங்கை மோகினியா? அது பட்டமா இல்ல உண்மையான பேரான்னு என்னால சொல்ல முடியும். என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களுடைய 7 பேரை நான் சொல்ல முடியும். துரியோதனன் கூட்டம் 100 பேருடைய பேர் என்னால சொல்ல முடியும். 60 படிக்கட்டுடைய பேர் மட்டும் என்னால சொல்லவா முடியாது? எல்லா பேருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. உலகத்துல எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எல்லாம் தெரியாதவர்களும் யாரும் கிடையாது. ஏன்னா இப்ப வேணா நாரத வேஷம் போட்டு வந்து பேசலாம். நான் ஆரம்பத்திலேயே நானும் கட்டை அடிச்சவன். என்னமா ஏற்கனவே இந்த வேஷம் போட்டுட்டு தான் இன்னைக்கு இந்த வேஷத்துல வந்து நிக்கிறேன். நம்ம இருக்கட்டும், வாங்க நாரதர். கேட்டார் கேள்வி. 60 படிக்கட்டுகளுடைய பேர் என்ன? 60 படிக்கட்டுகளாக இருப்பது யாரு? என்னுடைய மகன், உங்களுடைய குழந்தைகள். ஆமா. நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 1 நிமிடத்திற்குள் தொப்பில் கொடி வழியாக 60 குழந்தைகள் தோற்றுவிக்கப்பட்டீர்கள். அந்த 60 குழந்தைகளுடைய பேர் என்ன? அதாவது அந்த படிக்கட்டுடைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க. ஆமா. அந்த 60 பிள்ளைகளுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபவர், விபவர், சுக்லர், பிரம்மோதர், பிரச்சோபதி, ஆங்கிலசர், ஸ்ரீமுகர், யுவர், பவர், தாது, ஈஸ்வரா, பெகுதானியா, பிரம்மதிஷா, விக்ரமர், விஷ்ணு, சித்ராபானு, சுபானு, தாரணா, பார்த்திபா, மியே, ஹர்வஸ்தி, ஹர்வாதாரி, விரோதி, விக்ரோதி, கரண், நந்தன, விஜய, செய்ய, மன்மது, துன்முகி, வேவிளம்பி, விளம்பி, விகாரி, சர்வாரி, பிளவங்க, சுபகிரது, சோபகிரது, குரோதி, விஸ்வாசினி, பரவவர், பிளவங்க, கிழகர், சௌமியா, சாதாரண, விரோதிகிறது, பரிதாபி, பிரம்மதிசா, ஆனந்தா, ராக்ஷா, நள, பிங்கள, கலைஸ்தி, ஹர்வாதாரி, ரழுப்பை, துருமுகி, ருத்ரகாரி, ராட்சசி, குரோதன, அக்ஷயா என்று சொல்லக்கூடிய 60 படிக்கட்டுகளுடைய பேர், 60 குழந்தைகளுடைய பேர். அருமை அருமை. கை தட்டுங்க. கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு கை தட்டுங்க. இருந்தாலும் அந்த மஞ்சள், ஆமா அந்த மஞ்சள் சுண்டு மறக்கவே மாட்டேன், பார்த்துக்கிறேன். ஆமா, எங்க 60 பிள்ளைய பேரை சொன்னேன். அப்பா பாடுவோம். அப்படியா? என் சிங்க வச்சு அப்ப அவர் கேள்வி, சரி பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு, நான் பதில சொல்லிட்டேன். நான் கேள்வி கேட்கவா இல்ல கதைக்கு போயிருவோமா? இல்ல வேணாம், இல்ல வேணாங்க. நான் வந்து ஒரு காவலுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை? ஆமா. நாரதனுடைய வேலை என்ன? கல்யாணம் பண்றது. இந்த வேலையெல்லாம் எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க? எந்த வேலை? இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வர்றது. உனக்கு நன்மைக்கு வேலை வந்திருக்கேமா? மாப்பிள்ளை நல்ல வர வல்ல வர அப்படின்றத எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்றேன். இருங்க, எடுத்து சொல்லுங்க. அப்படியே சொல்லிடுவீங்க நீங்க. ஏமா? நீங்க கேட்டீங்களே கேள்வி. சரி, 60 பிள்ளைகளுடைய பேரை நான் சொன்னேனே. இப்ப நான் என்ன கேட்க போறேன் தெரியுமா? நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, கண்டிப்பா நீங்க பாத்துட்டு வந்த மாப்பிள்ளை யாரா இருக்கட்டும், கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, கேளுமா. கேட்கலாம்ல? கேளுமா. நீ என்ன கேட்க பண்ணிருக்காங்க? எல்லா கோயில்களிலுமே அபிஷேகத்திற்காக நம்ம கலந்துக்கிட்டாலும் சரி, இல்ல தாவ சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு கலந்துக்கிட்டாலும் சரி, மாலை கொடுப்பது வழக்கம் கோயில்கள்ல. ஆனா மாலையே கொடுக்காத ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில், எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. அதை பார்க்க இருந்தா மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை பேர் சொல்றேமா? Come on.
இருந்தாலும் நான் ஆரம்பத்துல கேள்வி கேட்டேனே, சரி அந்த கேள்விக்கு பதில சொல்லிருந்தேன். கேள்விக்கு மாப்பிள்ளை சொல்லிட்டேன், டைம் ஆச்சு. மாப்பிள்ளை சொல்லிட்டேன் நானு, டைம் ஆச்சு. வாங்க, அவரு நிக்கிறாரு. அவங்க மட்டும் சொல்லணுமா? பாருங்க என் சிங்கி அப்படி சொல்லுங்க சிங்கி. டைம் ஆனால் ஆயிட்டு போட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆதரவு வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவு வராது. கொடுங்க, சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டீங்க? சுவாமி கொடுக்காத கோயில் எந்த கோயிலும் கேட்டேன். நல்லா